ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சோயா கோலா உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த சோயா கோலா உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரை சூடாக இருக்கும்போதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வைக்கலாம். சோயா வந்து நல்லா ஊறி வரட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், சோயா வந்து எவ்வளோ ஊறி நல்லா உப்பி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். இதை மாதிரி எல்லா சோயாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் வந்து மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு பவுடர், இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா பொடிசாக கட் பண்ண மல்லி இலை, பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் இலகலாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து உருண்டை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ இதுலேருந்து மீடியம் சைஸில், அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாகவே பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. இதில் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இந்த மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா சோயா வந்து சீக்கிரமாகவே வெளியே தீஞ்சிடும், ஆனால் உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சோயாவில் வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் ரொம்ப மிதமான தீயில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போட்டது உடனே திருப்பி விடாமல் 2 நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆறுவது வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற கோலா உருண்டைகளையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான சோயா கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.